ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைக்கு நம்முடைய காலை தியானத்திற்காக நாம் தெரிந்து கொள்கிற வேத வசனம் எபிரேயர் நிருபம் 11ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். மேலும் விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தான் சோதிக்கப்பட்ட போது ஈசாக்கை பலியாக ஒப்பு கொடுத்தான். மேலும் ஆபிரகாம் விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தான் சோதிக்கப்பட்ட போது ஈசாக்கை பலியாக ஒப்பு கொடுத்தான். ஆனால் இந்த ஈசாக்கு மூலமாகத்தான் ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணியிருந்தார். அவன் சந்ததி விளங்கும் என்று சொல்லியிருந்தார். ஆனால் ஆபிரகாமுக்கு ஒரு விசுவாசம், நம்பிக்கை உண்டு. அவருடைய சமூகத்தில் பார்த்து கொள்ளப்படும். மரித்தோரை ஆண்டவர் எடுப்ப வல்லவராய் இருக்கிறார் என்று ஆபிரகாம் விசுவாசித்தான். இந்த காலை தியானத்துல நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம், நம்முடைய விசுவாசம் உலகத்தை ஜெயிக்கிற ஜெயமாய் இருக்க வேண்டும். நம் விசுவாசத்தில் குறைவுள்ளவர்களாய் இல்லாமல் பூரணராய் காணப்பட தேவன் நமக்கு கிருபை தருவாராக. நாம் பூர்ணராய் காணப்பட வேண்டும். ஆண்டவர் நமக்கு தருகிற அந்த விசுவாசத்துல நாம் பூரணராய் இருக்க வேண்டும். பல நேரங்களில் நாம் விசுவாசத்தை இழந்து விடுகிறோம். நடக்கிற சூழ்நிலைகள், நடக்கிற காரியங்கள், நடக்கிற சம்பவங்கள், இவைகளை பார்த்து நாம் விசுவாசத்தை விட்டு வழி விலகி போயிடுறோம். இந்த வேதத்துல நீங்க பாத்தீங்கன்னா, இயேசு கடலில் மேல் நடந்து வருகிறார். சீஷர்கள் முன்பாகவே படகில் போய்விட்டார்கள். அவர்கள் இன்னும் நடுக்கடலில் தான் இருக்கிறார்கள். இயேசு அந்த கடலில் மேல் நடந்து வருகிறதை கண்டபொழுது அவர்கள் பயந்தார்கள். ஆனால் பேதுரு அவரை பார்த்து, ஆண்டவரே, நீரே ஆனால் நானும் நடக்க எனக்கு உத்தரவரலும். உடனே ஆண்டவர் சொன்னார், பாப்பா இறங்கி வா. அவனும் தண்ணீர் மேல் இறங்கி இயேசுவை பார்த்து கொண்டே நடந்தான். அதுவரை நல்லா நடந்தான். ஆனா அவருடைய காது கடல் அலை, தண்ணீர் ஆர்ப்பரிக்கிற ஆர்ப்பரிப்பு, இதை பார்த்த உடனே அவனும் தண்ணீரில் முழுக ஆரம்பித்தான். ஐயரே, நான் மடிந்து போகிறேனே என்று அலறினான். இயேசு கரத்தை நீட்டி அவனை தூக்கி படகில் ஏற்றினார். அப்போ அவனுடைய விசுவாசம் சோதிக்கப்பட்டது. பக்கத்துல காற்றடித்தது, கடல் கொந்தளித்தது. அதை கண்ட பொழுது அவன் விசுவாசத்தை, இயேசுவின் மேல் இருந்த அந்த விசுவாசம், அவரை பார்த்து கொண்டிருந்த அந்த பார்வை, அவரை சார்ந்து கொண்டிருந்த அந்த சாறுதல் விட்டு சூழ்நிலையை கவனிக்க ஆரம்பித்தார். நாம அப்படிதான் நிறைய நேரங்கள்ல விசுவாசத்துல ஆரம்பிப்போம், மாம்சத்துல முடிப்போம். விசுவாசத்துல ஆரம்பிப்போம், மாம்சத்துல முடிய பண்ணுவோம். காரணம் என்னன்னா, சூழ்நிலைகளை பார்ப்போம். சிலர் சொல்லுவாங்க, ஆண்டவர் நமக்கு ஞானத்தை தந்திருக்காரு, அறிவு தந்திருக்காரு, புத்தியை தந்திருக்காரு. இப்படி பைத்தியக்காரத்தனமா விசுவாசம் அது இதுன்னு சொல்லிட்டு இருந்தா எப்படி? நாம செயல்பட்டாதாயா கர்த்தரங்க ஒரு காரியத்தை செய்ய முடியும். நாம செயல்படணும் அப்படின்னு. ஒரு மனிதன் ஒரு முறை அவங்க வீட்டில் இந்த வாசகத்தை பார்க்க நேரிட்டு, அதாவது அது எழுதியிருந்தாரு, முயற்சி திருவினையாக்கும். ஆனா அவரை தெருவில் நிக்க வச்சுது. என்ன முயற்சி? முதலாவது ஒரு பெண் குழந்தை. அப்போ ஊர்ல சொன்னான், ஆம்பளை பிள்ளை இல்லையா அவனுக்கு, முயற்சி செய்யா. ரெண்டாவது பொம்பளை பிள்ளை, முயற்சி செய்யா. மூணாவது பொம்பளை பிள்ளை.
இப்படி முயற்சி செஞ்சு 8 பொம்பளை பிள்ளைங்க. அவர் எழுதி போட்டிருக்காரு வீட்டு வாசல்ல, முயற்சி திருவினையாக்கும். அது ஒன்றும் ஆக்காது. 8 புள்ள பெற்றது தான் மிச்சம். இந்த ஆளை விடுங்க, இவனுக்கு ஒரு ஆம்பளை புள்ள வேணும் அப்படின்னு ஒரு ஆசை. அந்த அந்த மனைவியை யோசிச்சு பாருங்க. அவருடைய உடம்பு தாங்குமா? அடுத்த குழந்தை பெற்றுக்கிறதுக்கு அந்த உடம்புல பலன் இருக்குமா? ஆதி காலங்களில் 12 பெற்றாங்க, 13 பெற்றாங்க. ஆனால் இப்போ அப்படி இருக்க முடியுமா? அவ்வளோ சத்து இருக்கா? ஒன்றுமே கிடையாது. அப்போ இந்த நிலைமெல்லாம் நம்ம கவனிக்கணும். நம்ம கவனிச்சாதான் தேவனிடத்துல விசுவாசம், அவர் மேல் உள்ள விசுவாசம், மாறாத விசுவாசத்தை நம்ம வைக்கணும். வாக்கு தத்தத்தை நம்பணும். நமக்கு ஆபிரகாமுக்கு தந்த வாக்கு தத்தத்தின் மேல விசுவாசம் வைக்கும். அந்த விசுவாசத்தை விட்டுவிடவே இல்லை, அப்படியே ஸ்ட்ராங்கா பிடிச்சிக்கிட்டே இருந்தான். ஆண்டவர் சொன்னாரு ஈசாக்கை பலி செலுத்தணும். கவலைப்படவே இல்லை. He never worried about the word what God spoke to him. அவன் அதை பற்றி கவலைப்படவே இல்லை. 3 நாள் பிரயாண தூரம் போகிறான். ஆண்டவர் காட்டுற மோரியா மலையில் போய் தன் மகனை பலி செலுத்துவதற்கு கட்டி இது கொண்டு போய் பலிபீடத்தின் மேலே வைக்கிறான். ஆண்டவர் அதை பார்க்குறார். பிள்ளையார் மேலே கை போடாதரா, ஆபிரகாமே பிள்ளையார் மேலே கை போடாத. அவன் போடாமல் நிறுத்துக்கிறான். பின்பு எடுத்து பார்க்குறான். ஒரு ஆடு புதர்ல மாட்டிட்டு நிற்குது. அதை கொண்டு வந்து சர்வாங்க தகனபடியாக தேவனுக்கு பலியிடுகிறான். விசுவாசங்க. ஆபிரகாம் குறைவான விசுவாசத்தில் இல்லை. அதுதான் வேதம் சொல்லுது, இந்த ஆபிரகாம் விசுவாசித்தான் அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டார். நாம விசுவாசிக்கணும். தேவனுடைய வாக்குத்தத்தத்தை 100% அப்படியே விசுவாசிக்கணும். நாம எழுதி பேப்பரில் எழுதி போர்டில் எழுதி வீட்டில் அங்கங்கே மாட்டி வச்சிருப்போம். இங்கே மாட்டி வச்சிருப்போம், அங்கே மாட்டி வச்சிருப்போம், அங்கே மாட்டி வச்சிருப்போம். ஒரு நாளாவது அதை வாசிப்போமானா இல்லை. ஒரு வீட்டுக்கு நான் போயிருந்தேன். அந்த வீட்டில் நூற்றுக்கணக்கான வாக்கு தத்தங்கள். இந்த கேலண்டர் வேற வாக்கு தத்தம், அந்த வாக்கு தத்தம், இந்த வாக்கு தத்தம், வீடு ஃபுல்லாக ஒட்டி வச்சிருக்கேன். நான் கேட்டேன், இந்த எல்லா வாக்கு தத்தமும் உங்களுக்கு தெரியுமா? இல்லைப்பா சார், நம்ம புதுசாக வர்றவங்களுக்கு காஸ்பிள் நீங்கள் சொல்றது கரெக்டு. முதல்ல உங்களுக்கு தெரியுமா? தலையை சொன்னார். சிலர் அப்படிதான் ட்ராக்ஸ் எடுத்துட்டு போவாங்க. அந்த ட்ராக்ல என்ன இருக்குன்னு தெரியாது. ஏசு நேசிரான்னு கொடுப்பாங்க. எவனோ ஒருத்தர் படிக்க தெரியாதவன் கேட்பா, அதில் என்னையா இருக்குது? பக்கன்னு முடிக்கிறது. சரி, முதல்ல அதை வாசி, அப்புறமா அவங்களுக்கு கொடுத்தான். முதல்ல கர்த்தர் உங்களுக்கு தந்திருக்கிறத வாசிக்காம, அந்த டிராக்டரை கூட வாசிக்க முடியாம வீட்டில் இருக்கிற அவ்வளோ வசனத்தை அவங்க கேட்டாங்க. இந்த வசனத்துக்கு அர்த்தம் என்னன்னு கேட்டாங்கன்னா பக்கன்னு முடிப்பாங்க. அந்த வசனம். ஆனால் நம்ம ஆண்டவர் நமக்கு தருகிற வார்த்தையின் மேல நம்பிக்கை, விசுவாசம் வைக்கணும். விசுவாசம் வச்சவங்களும் உலகத்தை ஜெயிச்சாங்க. விசுவாசம் வைக்காதவங்களும் தோற்று போனாங்க. இதான் ஷார்ட் ஃபார்ம். ஆண்டவர் மேல விசுவாசம் வச்சு, அவருடைய வார்த்தை மேல விசுவாசம் வச்சவங்கலாம் உலகத்தை ஜெயிச்சாங்க, காரியத்தை ஜெயிச்சாங்க, விசுவாச ஜெயிச்சாங்க, வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ்ந்தாங்க. கர்த்தர் கொடுத்த வாக்கு தத்தத்தின் மேல விசுவாசம். பாருங்க, தாவீது சவுல் கூப்பிட்டு கேட்கிற தாவீதுட்ட, ஏப்பா அவன் சின்ன வயசுல இருந்து யுத்த வீர, இவன் எப்படிடா சண்டை போடுவேன், அதனால வேலையை பார்த்துட்டு போ. தாவீது உடனே சொல்றாரு, ஐயா ஒரு முறை சிங்கம் வந்து என் ஆட்டுக்குட்டியை தூக்கிட்டு போச்சு. நான் துரத்திட்டு போய் அதை அடிச்சு அதை ஒரு ஆட்டுக்குட்டியை கிழிச்சு போடுறது போல கிழிச்சு போட்டேன். இன்னொரு முறை கரடி, அதையும் அப்படிதான் அடிச்சு கொண்டு கிழிச்சு போட்டேன். விருத்த சேதனம் இல்லாத இந்த மனுஷன் யாரு? அவ்வளோ பெரிய கோழியாத்தான் இருக்கலாம். எனக்கு என் பார்வையில் சிங்கத்தை போடவும் கரடியை போடவும் தான் எனக்கு.
இராணுவங்களின் தேவனை சேனைகளின் கர்த்தரை நிந்திக்க இவ யாரு? நான் போறேன். ஏன்னா அவனுடைய விசுவாசம் பெருசு. நான் ஆராதிக்கிற தேவன், நான் விசுவாசிக்கிற தேவன் எனக்கு துணை நிற்பார். Surely he will surrender him into my feet. என் காலு கட்டினவனை சரண்டர் ஆக்குவான். தாவீதுக்கு தெரியும், நம்ம விசுவாசித்தான். நம்ம வாழ்க்கையில அந்த விசுவாசம் வேணும். இந்த விசுவாசம் இருந்தால் தான் ஜெயிக்க முடியும். தாவீதுடைய வாழ்க்கையில பாருங்க, அவன் எங்கேயாவது போய் யுத்தத்துக்கு போய் தோற்று போய் வந்தான்னு எங்கேயாவது இருக்கா? இல்லை, எங்கே போனாலும் ஜெயம். காரணம், அவன் ஆராதிக்கிற தேவன் அப்படிப்பட்ட தேவன். அவன் அவரை விசுவாசித்தான். ஜெயம் கொடுப்பான்னு விசுவாசித்தா ஜெய கொடுத்தார். எங்கே போனாலும் ஜெயம்தான். அவன் காரியம் ஜெயமாய் முடிந்தது. அப்படிதான் வேதம் சொல்லுது. நம்முடைய வாழ்க்கையில் விசுவாசம் இருந்தால் வெற்றி இருக்கும். விசுவாசம் இருந்தால் ஜெயம் இருக்கும். விசுவாசம் இருந்தால் ஆண்டவர் அந்த வாக்கு தத்துவத்தை சுதந்திரிக்க முடியும். இந்த காலை வேளையில உங்கள் விசுவாசம் உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். அதனால் கர்த்தர் தந்திருக்கிற வாக்கு தத்துவங்களை உங்கள் விசுவாசத்தினால நீங்கள் சுதந்திரிக்க போறீங்க. அதை பெற்று தேவனுடைய நாமத்தை உயர்த்த போறீங்க. ஆமென், ஆமென்.